ஹாய் அஸ்லாம் வலைக்கம் அண்ட் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். ஈத் முடிஞ்சு ஒரு வாரம் கிட்ட ஆகுது. ஸோ உங்கள் லைஃப் பேக் டு ருட்டீன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பேக் டு பேக் எனக்கு வேலை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த vlogல பார்க்க போகிறீங்க. நீங்கள் இந்த சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனே மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே வந்து சுஹைனா டியூஷன் போகிற அகாடமியில் ஒரு ஆனுவல் டே ப்ரோக்ராம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து சுஹைனா டான்ஸ் ஆடிருந்தேன். அதுக்கான அந்த காஸ்டியூம் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி 2-3 வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனுவல் டேக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேஜ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்காக கூட்டிகிட்டு போக வேண்டியது இருந்தது. இது வந்து ஆனுவல் டே அன்னைக்கு எடுத்தது. ஸோ இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே ட்ராயிங் கிளாஸ் போவாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ட்ராயிங்ஸ் இதெல்லாம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பெயிண்டிங்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே குட்டி குட்டி பசங்க தான், ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவ்வளோ க்யூட்டாக அண்ட் அவ்வளோ அழகாக ட்ரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ப்ரோக்ராம் போனதே தெரியல. ஏன்னா எல்லாமே குட்டி குட்டி பசங்க, அவங்க ட்ரா பண்ணுறதா இருக்கட்டும், டான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அவ்வளோ க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. எங்களுக்கு வந்து நார்மலாகவே குட்டி பசங்க பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்டேஜில் போய் சும்மா அழுதுட்டு இருந்தாலே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு முடிக்கிறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. ஸோ ஒன் டே இப்படி தான் ஸ்பெண்ட் ஆச்சு. நீங்கள் வந்து சனாக்கு வந்து ஓரியன்டேஷன் டே நடந்தது. அவளே வந்துட்டு நான் சுஹைனா படிக்கிற ஸ்கூலில் தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ எல்கேஜினால ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அந்த ஓரியன்டேஷன் டே அப்புறம் புக்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா? இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக போயிட்டுருக்கோம். நாங்கள் புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஷூ அப்புறம் யூனிஃபார்ம் இதெல்லாம் வாங்கிட்டு அன்னியோட டே அந்த மாதிரி ஸ்பெண்ட் ஆச்சு. புது ஸ்கூல்னால சனா கொஞ்சம் பயந்துட்டு இருந்தா, அதுவும் கூட்டமாக வேறு இருந்துச்சு இல்லையா? ஸோ கொஞ்சம் பயந்துட்டு நான் எங்ககிட்டே இருந்தேன். பட் அங்கே ப்ளே கிரவுண்ட்லாம் பின்னாடி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் 2-3 டேஸ் வந்துட்டு கொஞ்சம் கிராங்கியாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஈவன் ப்ரீ ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தால். பட் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே அவங்க அக்காவும் படிக்கிறதுனால ஓரளவுக்கு செட் ஆகிடுவான்னு தான் நினைக்கிறேன். அவங்களோட ஓரியன்டேஷன் டே முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அண்ட் இப்போ வந்து சம்மர் வெக்கேஷன் போயிட்டுருக்கு. ஸோ கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் நான் ஆன்லைனில் தான் வாங்குறது. எனக்கு இவங்க 2 பேரையும் வச்சுட்டு நம்மளால் அடிக்கடி ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? பட் சில விஷயங்கள் வந்து நம்ம பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் எப்படி வரும் என்ன எதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்குகிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஷாப்புக்கு டைரெக்டாக போய் தான் வாங்குவோம். ஆக்சுவலி நாங்கள் அங்கே ஷாப்பிங் போனதே பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம் மெயினாக. சுஹைனாவோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பர்த்டே அன்றைக்கி. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நச்சு அடிச்சுட்டே இருந்தால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பிளான் போட்டாங்க. இந்த மாதிரி பர்த்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் மெயினாக போனது. ஸோ வாங்கியாச்சு. இங்கே அவங்களே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு டெக்கரேட் பண்ணிட்டு ரேப் பண்ணிகிட்ருக்காங்க. ரேப் பண்ணி என்னோட திங்ஸ் என்னென்ன இருக்கோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் அது எல்லாத்தையும் அவங்க தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணி. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அன்றைக்கி வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அன்றைக்கி எமர்ஜென்சிக்கு எது தேவைப்பட்டதோ அது மட்டும் வாங்கிக்கிட்டேன். அண்ட் எனக்கு வந்து இந்த ஆச்சியில் வர ஊர்கா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக அந்த சிட்ரன் ஃப்ளேவர், நார்த்தங்காய் ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து வேறு என்னோடய ஏரியாவில் வேறு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அங்கே சரவணா ஸ்டோர்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தாச்சு. அங்கே என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சோ எல்லாத்துலேயுமே ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த 2-3 வேலையெல்லாம் முடிக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி ஒர்க் கொஞ்சம் டைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப லைட்டாக தான் இருந்தது. இட்லி அண்ட் சாம்பார். வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தெம்பாக இருக்கும். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பித்தேன்.
நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் இந்த மில்லட்ஸ் வச்சு சத்து மாவு செய்யணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆக்சுவலி வாங்கியிருந்தேன் கூட 1 மாதத்துக்கு முன்னாடி எல்லா மில்லட்ஸும் வாங்கி வச்சுட்டேன். பட் இந்த நோம்புலாம் வந்ததுனால என்னால் பண்ணவே முடியல. ப்ளஸ் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறி மாறி ஒரு நாள் வெயில் அடிக்குது, இல்லைன்னா இருட்டிகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு எந்த மாதிரி கிளைமேட் இருக்குன்னே நம்மளால் ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஸோ அதனால் அது பெண்டிங்லேயே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த தடவை வந்துட்டு எப்படியாவது இன்றைக்கி முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையை வந்து நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலி சக்ஸஸ்ஃபுல்லி. இந்த மில்லட் சத்து மாவு ரெசிபி வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப தேவை. ஏன்னா நான் ஆல்ரெடி இது ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அது ரீகால் பண்ணி பார்த்தா அது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சா அது நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அது ஒரு வீடியோ போடுறேன். இந்த சத்து மாவு வந்துட்டு நான் சனாக்கு ஒரு 1 இயர்க்கு அப்புறமா நான் கொடுக்க ஆரம்பித்தேன். மெயினாக அவளுக்கு வேண்டி தான் இது ஸ்டார்ட் பண்ணேன் பண்ணுறதுக்கு. நல்லா இருந்தது ஆக்சுவலி. ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பேபி வந்து 1 இயர்க்கு அப்புறம் வந்து இது தாராளமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். பட் பெரியவங்க வந்துட்டு எல்லாரும் இது எடுக்க முடியுமா என்னன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து இது சாப்பிடலாமா என்னன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. சில பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் நிறைய அந்த ரைஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும் அதில். ஸோ அது சாப்பிடலாமா என்னன்னு தெரியல. நான் அங்கே மில்லட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இவங்க வந்துட்டு இங்கே டாய்ஸ் வச்சு விளையாடிட்டுருக்காங்க. அவங்களுக்கும் டைம் பாஸ் ஆகணும் இல்லையா? வெளியில் போயும் விளையாட முடியாது, ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது. ஸோ இந்த டாய் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி அந்த சிமெண்ட்டு கம் அதெல்லாம் வச்சு ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதே ஒரு கதி ஆயிடுச்சு அந்த மண்ணெல்லாம் யூஸ் பண்ணி. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வேலை கொஞ்சம் நிம்மதியாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மில்லட்ஸ்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ண வச்சுருக்கேன். அன்றைக்கி வந்து கிளைமேட் கொஞ்சம் க்ளூமியாக தான் இருந்தது. ரொம்ப நான் வெயில் அடிக்கும்னு நினச்சேன். காலையில் பார்த்திங்கன்னா பயங்கர வெயில். ஸோ அன்றைக்கி ஃபுல்லாகவே டே ஃபுல்லாக சன்னியாக இருக்கும்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா ஒரு 12-1 o'clock அப்புறம்லாம் கொஞ்சம் க்ளூமி ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நம்ம சன் ட்ரைவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ திடீர்னு மழை பெஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து ஃபேன் ட்ரை பண்ணிக்கிட்டேன். தண்ணியாக இருக்கணும், கொஞ்சம் கம் ஊற்றிருக்கேன், அதனால தண்ணியாக இருக்கும். அது என்ன சிமெண்ட்டா? ஆமாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய நோட் புக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் தனியாக எடுத்து வைக்கணும்னு நினச்சேன். இப்போ உள்ள புக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை வைக்கணும் அப்படின்னா இதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணால் தான் அதை வைக்க முடியும். அண்ட் இதில் வந்துட்டு பழைய அந்த சர்டிஃபிகேட்ஸ், லாஸ்ட் இயர் கிடைச்ச சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் யூஸ் பண்ணாத மேப்ஸ் அதெல்லாம் நிறைய இருந்தது. ஸோ இந்த வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற திங்ஸ் அண்ட் தேவையில்லாத திங்ஸ் இதெல்லாம் செக்ரேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த வேலை ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் முடிஞ்சுது. நீங்கள் வந்துட்டு ஹவுஸ் ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் ரூஃப் மட்டும் பேலன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து ரம்ஜானுக்கு யூஸ் பண்ண அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணணும். அது அப்படியே இருந்துச்சுன்னா அது டஸ்ட்டு பிடிச்சி ஒரு மாதிரி ஆகிடும். இது பசங்க கையில் மாட்டிச்சு அப்படின்னா அதை மறந்துட வேண்டியதான். ஸோ எடுத்து நம்ம சேஃபாக வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ தேவைப்படுது அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த ஒரு முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க பிளான்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. நான் இண்டோர் வச்சுருக்க அந்த மணி பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் தான் போட்டு வச்சுருப்பேன். மண் யூஸ் பண்ண மாட்டேன். மண் யூஸ் பண்ணால் அந்த நிறைய பூச்சிலாம் வரும். ஸோ அதனால் தண்ணி தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த தண்ணிலாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. இது வந்து இந்த நோம்பு டைமில் நான் இது மறந்துட்டேன், சுத்தமாகவே மறந்துட்டேன். ஸோ எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வாடி செத்து போகிற அளவு ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் ரிவைவ் பண்ணோம் அப்படின்னா அந்த லீவ்ஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் சன்லைட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா அது பேக் டு ஃபார்ம் வந்துடும். அண்ட் இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த மில்லட்ஸ் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்கணும். இல்லை அப்படின்னா அது அடுத்த நாள் பெண்டிங் ஆகிடும் அந்த வேலை. ஸோ அதை வந்து லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது பெரிய ப்ராசஸ் தான், ரொம்ப டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். பட் வர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த வேலை எல்லாமே முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நைட் 11 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் தூங்கவே போனோம். அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் vlog-ஆ தான் இருக்க போகுது இன்ஷால்லா. ஏன்னா சம்மர் வெக்கேஷன் இல்லையா? ஸோ ஊருக்கு போகிற பிளான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ட்ராவலிங் இல்லை ட்ராவல் vlogsலாம் பார்க்குறது பிடிக்கும் அப்படின்னா என்னோடய அப்கமிங் வீடியோஸையும் பாருங்கள். அண்ட் அந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனே வந்துட்டு மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.